உடல்நலக்குறைவால் காலமான திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு.க. செல்வம் உடலுக்கு சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். தாமரைக்கனி, விவரங்கள். உடல்நலக்குறைவால் காலமான திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு.க. செல்வம் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கு.க. செல்வம் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, அதுபோல டி நகர் எம்எல்ஏ கருணாநிதி, மயிலை எம்எல்ஏ மயிலைவேலு உள்ளிட்ட பலர் தற்போது நேரில் இங்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1997 ஆண்டு அதிமுகவிலிருந்து திமுகவில் இருந்தவர் கு.க. செல்வம். இவர் திமுகவில் 2016 ஆண்டு சென்னையின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டார். அப்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இப்போது எதிர்த்து போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 2020 ஆண்டு மீண்டும் திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இருந்தார். அதன் பின்பு தற்போது திமுகவில் மறுபடியும் இணைந்து அவருக்கு தலைமை நிலைய செயலர் பொறுப்பான தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கடந்த 15 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அவருக்கு இருதய பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று காலை சரியாக 11 மணி அளவில் அவர் காலமாகியிருக்கிறார். தற்போது கோடம்பாக்கத்தில் கூடிய இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஈடுபட்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.